தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு திருச்சியில் நாம் தமிழர் சார்பாக நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டுக்கு போயிருந்தோம். அங்கே என்னென்ன நிகழ்வு நடந்துச்சு, அந்த மாநாட்டில் என்ன நல்ல விஷயங்கள், அதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் அந்த காணொலி. நான் கிட்டத்தட்ட 2016 அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கேன். என்னால் இப்போ வரைக்கும் முடிஞ்சது வாக்கு போட முடியும். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 10 பேர்த்த வாக்கு போட வைக்க முடியும். அதான் என்னால் போய் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு செய்ய முடிஞ்சது. முதலாக பிப்ரவரி 21 அந்த மாநாடு அறிவிச்ச தேதியிலேருந்து ஒரு ஆர்வம். சரி, இது வரைக்கும் நம்ம பல நாள் கட்சியில் பயணிச்சிட்டோம், நம்ம ஒரு மாநாடு கூட போகலையே, அந்த வார்த்தை எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இந்த இதுக்கு கண்டிப்பாக போயிடுவோம் அப்படின்ட்டு போயாச்சாங்க. இந்த 2016 இப்போ வரைக்கும் நான் அந்த கட்சியில் உறுப்பினராக மட்டும்தான் இருக்கேன். சரி, முதல் மாநாடு நம்ம போகிறோம், அதை பற்றினா அங்கே என்னென்ன நடந்துச்சு, அதை பற்றின அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் அந்த காணொலி. இந்த மாநாட்டில் நடந்த முதல் விஷயமா அங்கே ஒரு 3 வகையான கொடி பறந்துச்சு. அதில் முதன்மையாக நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி, அந்த கொடி பறந்துச்சு. அதை பார்த்தோன்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த கொடி அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர் அந்த கொடியை ஏற்றினாங்க. அந்த கொடி ஏற்றும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு கண்கலங்கிற மாதிரி கூட ஆயிடுச்சு. அது ஒரு விஷயம், அது ஒரு நல்ல விஷயம் நினச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2வது கொடி ஏற்றினாங்க. அது எப்பயுமே நம்ம கட்சி கொடி, அதை ஏற்றினாங்க. அப்புறம் இன்னொன்று நமது கட்சியோட சின்னம், விவசாய சின்னம், அது 3 இருந்துச்சு. அந்த தமிழ்நாட்டு கொடி ஒரு புதுமையான விஷயமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அது அடுத்த விஷயம், அந்த மாநாட்டோட அமைப்பு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எல்லா இரு பக்கமும் புத்தகங்கள் சுற்றி எல்லா சைடுமே பதாகை வச்சுருந்தாங்க. நம்ம தமிழ் தேசியத்துக்காண்டி இதுக்கு முன்னாடி போராடினவங்க, மாவீரர்கள், அவங்க சம்மந்தமான போட்டாலாம் வரிசையாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றா பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக அங்கே உள்ள அந்த சுற்றுச்சூழல் பாசறை நண்பர்கள், அந்த பாதுகாப்பு படை நண்பர்கள், உண்மையிலே அவங்களாம் பாராட்டணும். ஒரு தன்னலமாக தண்ணி கொடுக்குறதுலேருந்து மற்ற கூட்டங்களை ஒழுங்குபடுத்துறது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதனால் நம்ம பாராட்டணும். சுற்றுச்சூழல் பாசறை, அந்த பாதுகாப்பு, அதுபோக நம்மளோட சொந்தங்கள் எல்லாமே எந்த ஒரு சின்ன ஒரு இதுவுமே இல்லை, நல்லா அருமையாக போச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது முதல் முறையாக நம்ம ஒரு மாநாட்டுக்கு போகிறப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஓகே, இதை பண்ணாலும் நம்ம வெளியிலேருந்து இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோம். நம்ம இன்றைக்கி இந்த நேரடியாக அதை நம்ம பார்க்க முடிச்சு. இந்த சுற்றுச்சூழல் பாசறை அவங்களோட வேலை, அதுபோக அந்த மாநாடை ஒருங்கிணைச்சான சாட்டத்துறை முருகன், இந்த திருச்சி பொறுப்பாளர் எல்லாமே அருமையாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கிங் வசதி, இந்த மாநாடு அமைப்பு எல்லாமே அருமையாக இருந்துச்சு. அடுத்து இந்த பொதுக்கூட்டத்துக்கு தலைப்பே பார்த்திங்கன்னா மாற்றத்தை மக்களின் மாநாடு. அப்போ அந்த மக்கள் வரும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த இஸ்லாமிய நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரமணான் மாதத்தில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நோன்பு திறக்கிறக்காண்டி தனியாக ஒரு குடில் மாதிரி இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பால் ஊட்டு குழந்தைகள் குடும்பமும் வந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போ பால் ஊட்டு தாய்மார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக அதேமாதிரி குடில் மாதிரி அமைச்சிட்டாங்க. அந்த மாற்றுத்திறனாளி வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக, இந்த மாதிரி எல்லாமே மாநாட்டு ஒரு சிறப்பாக இருந்துச்சு. எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு இல்லாமல் அது வாட்டுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அருமையாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா போயிட்டு இருந்துச்சு. தமிழ் தேசியம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிடுச்சுட்டு இந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு. ஏன்னா ஒரு 16 ஆண்டுகள் நம்ம தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே வந்தாச்சு. இது அடுத்து வெற்றியாக மாறணும். அப்போ தான் நம்மளுக்கு தமிழ் தேசியன்ற அந்த கனவு இருக்குல்ல, அதை நம்ம செயல்முறைப்படுத்த முடியும். அப்போ அதை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று அந்த மாநாட்டுக்கு அந்த கூட்டத்தை வச்சு அடுத்த நமக்கு வெற்றியை நோக்கி தான் நம்ம அடுத்து பயணிக்க வேண்டியிருக்கு. தமிழ் தேசிய அரசியல் ஏன், எதற்கு, அதில் ஒவ்வொரு கனவுகளையும் அடுத்தடுத்து பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி ஏன் தமிழ்நாட்டுக்கு வேணும், அது என்னென்ன செய்ய போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.